ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆவணி மாத பலன்கள். ஆவணி அதிரடி ஆட்டம் ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். அதற்கு காரணம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துக்குரிய நாயகன், சிம்மத்தின் நாயகன் சூரியன் ஆவணி முழுவதும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதாவது சூரியன் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு மனிதனை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த கிரகம், ஒளிமயமான கிரகம். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் இந்த ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை, பெரும் யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள், அதே நேரம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த யோகங்களை நீங்கள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், அதே மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக அமைந்துவிடும். அதற்கு உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்தை இந்த ஆவணி மாதம் பெறுவதற்காக தலையெழுத்தாக எழுதியிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து உங்களுக்கு எழுதியிருந்தால் அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை படைத்தவர், உங்கள் தலையெழுத்தை கட்டங்களில் எழுதியவர் பிரம்மன். அதை நாங்க ஒரு ஜெராக்ஸா தான் உங்களுக்கு அனுப்புறோம். ஜெராக்ஸ் அவர் இறைவன் படைத்தது, நாங்க எடுத்து எழுதுறது ஒரு ஜெராக்ஸா. ஆக உண்மையான தலையெழுத்து பிரம்மனுடைய தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழப் போகிறீர்கள், இதை சாதிக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்பட போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் நிறைந்த மனசுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் ஆக போகின்றது என்பதெல்லாம் ஆவணியில் சுபகாரியங்கள்லாம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் அல்லவா? ஆவணியில் பத்திரங்கள், பதவிகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் அல்லவா? அனைத்து சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற, மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவிகளை ஏற்படுத்துகின்ற, அரசியல், அரசாங்க கௌரவம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக ஏற்படுகின்ற. இதற்கு பிரம்மன் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்க வேண்டும். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரம்மன் எழுதிய உங்கள் தலையெழுத்தை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு உங்க ஜாதகத்தை எழுதுனது தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர், நான் சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த யோகங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஆட்டமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்ப எல்லாருக்குமே ஆவணி அதிரடி ஆட்டத்தினுடைய பலன்களை பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள்
இது சிம்ம ராசியினுடைய ஆவணி மாத பலன்கள். பிரமாதம். காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம். உலகத்துல இந்த சிம்ம ராசி என்பது மிகப்பெரிய பிரபலமான ஒரு அமைப்பு. காலப்புருஷத்துக்கு 5ஆம் இடமாக அமைவதால் ஒரு அதிர்ஷ்டகரமான ராசி என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த ராசியில் பிறந்தவர்களாம் நிச்சயமாக ஒரு நாள் ஒரு பொழுதாவது மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் லட்சாதிபதியாகவும் ஒரு தலைமை பொறுப்பு, தலைமை தாங்கும் தகுதி, பேர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சிம்ம ராசி. ஐயா கஷ்டப்பட்டு இருக்குமே உண்டு, கடனாளியா இருக்குமே, நிச்சயம் ஒரு நாள் ஒருபோதாவது நீங்கள் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. அதுல இந்த ஆவணி மாதம் அதிரடி ஆட்டம் சிம்மத்திற்கு ஆரம்பமாகிறது. ஏனென்றால் ஆவணியில் முழுவதும் சிம்ம ராசியில் சூரியன் உலகத்தில் நம்மை அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிரபலமாக்கக்கூடிய ஒரு பேர் புகழ் அந்தஸ்து தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு தான் சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட அமைப்பு இந்த ஆவணி மாதம். அதே நேரத்தில் சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய பொற்காலமாக அமையும். ஆக சிம்மத்தின் பொற்காலம் இதுதான். ஆவணியின் ஆட்டம் ஆரம்பமாவது சிம்மத்தில் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பாருங்க, சிம்மத்தில் சூரியன் புதன் கேது, ஆக இந்த 3 கிரகங்களுடைய வலிமையை இந்த செயல்படுத்தக்கூடிய நிலை பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய குரு பின்னாடி இருக்கார் 12ஆம் இடத்துல. சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல பின்னாடி இருக்கக்கூடிய குரு சுபகிரகம், அதாவது முன்னும் பின்னும் சுபகிரகங்கள். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கார், சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன். ஆக சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது தொழில், வியாபாரம், வருமானம், நல்ல திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், புரிஞ்சுட்டீங்களா? வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள், பதவி யோகங்கள், அரசியல், அரசாங்கத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான மாதமாக அமைந்து விடுகிறது. இந்த அதிரடி ஆட்டம் என்பது சிம்ம ராசிக்கு உறுதியாக ஏற்படும். ஆவணியின் நாயகனே சிம்மம் தான். ஆவணியுடைய நாயகனே அங்கதான் சிம்ம ராசியில ஆவணி பிறக்கிறது. ஆவணி எங்க பிறக்குது? சிம்ம ராசி தான் பிறக்குது. சிம்ம ராசியில பிறந்து சிம்ம ராசியிலே அந்த ஆவணி முடியுது. அப்ப ஆவணியின் ஆட்டம் முழுமையான நாயகன் சிம்ம ராசிக்காரவங்க தான். ஏன்னா அங்கதான் சூரியன் ஆட்சி வருகின்றது. ஆக இந்த ஆவணி 15க்கு அப்புறம் சுக்கிரன் என்ன ஆகிறார்னு ஆட்சி வருகின்றார். அதை விட சிறந்த அமைப்பு. ஆக மிகப்பெரிய பதவி யோகம், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய யோகம், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய யோகம், தொழில் முன்னேற்றம், பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், உள்நாட்டு பயணங்கள் என்று சொல்லுங்க அனைத்தும் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு உறுதியாக அமையும். ஆச்சரியப்படக்கூடிய நன்மை யோகமான பலன்கள் உறுதியாக ஏற்படும். அதே நேரம் சிம்மராசினியர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆவணி மாதத்துல இப்படிப்பட்ட யோகம் இருக்கா அப்படின்னு பிரம்மன் அப்படிப்பட்ட தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கீழே ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். என்ன பொறுத்தவரை என்ன சொல்றேன், ஜோதிடம் என்பது ஒருபோதும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்க தலையெழுத்து. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதிதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பாடணும், பலன் சரியா நடக்கலைன்னா நல்லா புரிஞ்சுக்க. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல. உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க 1000 பேர் என்னத்தை நினைச்சிட்டு போட்டோம், என்னடா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுதான் உண்மை. அப்ப அங்க போய் நடக்கல, இங்க போய் நடக்கலைன்னா இதுல ஏதாவது தப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த தவறு விடக்கூடாது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.